முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஊட்டிற்கு சென்றாலும் அதிரடியான முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படுகிறது. ஊட்டியில் இருந்து கொண்டே திமுகவிற்கு சூடு வைத்துள்ளார் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட 39 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கு மேலாக திமுக வெற்றியடையும் என்று உளவுத்துறை அவர்களுக்கு மட்டும்தான் தகவல்களை கூறியிருப்பதாக அரசியல் வட்டம் தெரிவிக்கிறது. ஆனால் நிஜமாக ஜூன் 4ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும். அதற்கு முன்பாக திமுகவில் யாரெல்லாம் சரியாக வேலை செய்தார்கள், மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடு, ஒழுங்கு நடவடிக்கை என்ற அடிப்படையில் 7 மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படுவதாகவும் 2 அமைச்சர்களது பதவி பறிக்கப்படுவதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு தேனி, நீலகிரி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படுவதற்கான அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக மாலத்தீவு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அது கைவிடப்பட்டு தற்பொழுது ஊட்டியில் ஓய்வெடுக்கக்கூடிய நிலையிலும் திமுகவின் செயல்பாடுகள் தான் அவரது தலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அதிரடியான முடிவு. மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, கட்சியின் வேலைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் பதவியிலிருந்து தூக்குங்கள், நாம் தோல்வியடைந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதற்கேற்ப அதிரடியான முடிவை ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதால் ஊட்டியில் இருந்து கொண்டு திமுகவின் நிர்வாகிகளுக்கு சூடு வைத்துள்ளதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல, எப்படியாவது செந்தில் பாலாஜியை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதையும் அவரது ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார். ஆனால் அது வாய்ப்பே கிடையாது. காரணம், செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் 2 ஆண்டுகள் வரை சிறையில் தான் கழிப்பார். காரணம், அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் வரை அவர் சிறையில் தான் இருப்பார் என்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.